ஹாய் கைஸ், ஏர் கூல் சில்லரில் வந்து ஆக்டிவேட்டர் வால்வ் வந்து ப்ராப்ளம். கேட் வால்வ் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. புதுசு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸ்டைலர் வந்து பிளாக் ஆகிட்டுருக்கு. க்ளீன் பண்ணி போடணும். இப்போ 4 சைடில் இருக்கிற யூனியன் வந்து ரிமூவ் பண்ணால் ஃபுல் செட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு யூனியன்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபுல் செட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேட் வால்வ் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து 3 வே வால்வுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் வால்வ் வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து HVAC இந்த மாதிரி வாட்டர் சில்லர்ஸு, ஏர் கூல் சில்லர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். கல்ஃப் சைடில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆனுவல் 240 வோல்டேஜ் இது. மெக்கானிக்கல் வால்வ் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பைப்லாம் ஃபிட் பண்ணிட்டு திருப்பிட்டு அசெம்பிள் பண்ணோம். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேட் வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஆக்டிவேட்டர் வால்வ் வந்து திருப்பிட்டு ஃபுல்லாக வந்து யூனிட்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு லீக்கேஜ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ லீக்கேஜில் எதுவும் இல்லை. இப்போ ஸ்டைனர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஆக்டிவேட்டர் வால்வுக்கு வந்து மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். கனெக்ஷன் கொடுக்கணும். இது 240 வோல்ட் இது. கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து இன்சுலேஷன் போடணும். இன்சுலேஷன்லாம் போட்டு கிளாத் வந்து சுற்றிட்டு எபாக்ஷன் போடணும். எபாக்ஷன்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து தெர்மோஸ்டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இது 240 வோல்ட் தெர்மோஸ்டேட் ஆனுவல் இது. தெர்மோஸ்டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஃப்யூசர் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். சிஎஃப்எம் செக் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணுங்க.